ஆன்மநேய உள்ளங்களுக்கு வந்தனம். தன்னுடைய 6 திருமுறை பாடல்களாக சரி, வள்ளல் பெருமான் வெளிப்படுத்திய உரைநடை பகுதிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து பகுதிகளுமே நமக்கு அருளை பெறுவதற்கான வழியும், அருளை பெற்ற பின்னர் அவர் வெளிப்படுத்திய அருட்பாசுரங்களாகும். எல்லாமே வள்ளல் பெருமான் நமக்கு பாசுரங்கள் என்று குறிப்பார்கள், பா என்று குறிக்கப்பட மாட்டார்கள். பாசுரங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. 28 பாசுரங்களில் கண்டவாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசுரங்கள் அனைத்தும் அருள் விளக்கங்களை கொடுக்கக்கூடியதுமாக அமைந்திருக்கிறது. நாம் திங்கட்கிழமை தோறும் பாடலுக்கான கருத்துரை பார்த்து வருகிறோம். இந்த கருத்துரை என்பது நம்மளுடைய ஆன்ம இயற்கை விளக்கம், அதாவது ஜீவகானிய ஒழுக்கத்தின் மூலமாக வரும் ஆன்ம இயற்கை விளக்கம் நமக்கு எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த கடவுள் விளக்கமாகிய அருள் விளக்கமாகிய வள்ளல் பெருமான் எழுதிய அனைத்து பகுதியிலுமே பார்க்கணும். இருந்தாலும் பாடல்களே நம்ம குறிப்பாக நம்ம திங்கட்கிழமை தோறும் பார்த்துட்டு வரோம். இந்த வாரந்தோறும் நம்ம பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே அருள் விளக்கங்கள் தான். அந்த அருள் விளக்கங்கள் ஆன்ம இயற்கை விளக்கம் இல்லாத இடத்தில் கடவுள் இயற்கை விளக்கம் தோன்றாது அப்படின்னு சொல்றாரு. அகத்திலும் புறத்திலும் தோன்றாது. அதாவது எழுதி நமக்கு வச்சாலுமே கூட, நமக்கு படிச்சாலும் கூட நமக்கு புரியாது. அப்ப எப்படி புரியும் அப்படின்னா, நமக்குள்ள ஆன்ம இயற்கை விளக்கம் இருக்கணும்னு சொல்றாரு. அந்த ஆன்ம இயற்கை விளக்கம் என்பது நமக்கு ஜீவகாமிய ஒழுக்கத்தின் மூலமாக வரக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே ஆன்ம இயற்கை விளக்கம். அது எல்லாமே அருளின் ஏகதேச விளக்கம். ஏன்னா ஜீவகாமியம் என்பது சாதனம் மட்டுமல்ல, அதுவே அந்த அருளின் ஏகதேச விளக்கம். இந்த அருளின் ஏகதேச விளக்கம் இல்லாமல் அருளின் பூர்ண விளக்கமாக வள்ளல் பெருமான் கொடுத்த பாடல்களாக இருந்தாலும் சரி, உரைநடை பகுதியாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியிலுமே நமக்கு புரியாம போய்விடும். அப்படி நமக்கு புரியுது அப்படின்னா அது நமக்கு பூர்வம், பூர்வ பூர்வம், உத்திரம், உத்திரோத்திரம்னு இருக்கு. பூர்வம் அப்படின்றது முதல் லெவல் புரிதல், அபக்குவ ஆன்மாக்களுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பூர்வ பூர்வம் என்பது பக்குவ அபக்கம் இருக்கிற ஆன்மாக்களுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். உத்திரம் என்பது பக்குவ ஆன்மாக்களுக்கு புரியக்கூடிய விஷயமாக இருக்கும். உத்திரோத்திரம் என்பது அதிதீவிர பக்குவ ஆன்மாக்களுக்கு புரியக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்ப நம்ம உத்திரத்துக்கு வரணும் அப்படின்னா, உத்திர ஞானத்துக்கு வரணும் அப்படின்னா, நம்ம ஜீவகானிய ஒழுக்கத்தை கடைபிடிச்சு நம்ம அந்த உண்மை ஞானம், அந்த உத்தர ஞானத்துக்கு நம்ம வரணும். அந்த ஆன்ம இயற்கை விளக்கம், அருளின் ஏகதேச விளக்கம் இல்லாமல் எதற்கும் நம்ம, அதாவது பாடல் தான் இருக்கிறதுலே ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கடினமாக இருக்கும். கடைசி இங்கெல்லாம் சவுண்ட் கொஞ்சம் அப்ப இந்த ஆன்ம இயற்கை விளக்கம் இல்லாமல் நாம் அருள் விளக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த பூர்வத்திலையும் பூர்வத்திலையும் கூட நமக்கு புரிய வராது. உத்திரத்துல இருந்தா மட்டும்தான் நமக்கு இது புரியும். அதனாலதான் வள்ளல் பெருமான் நமக்கு ஜீவகானிய ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து அப்புறம் தான் உத்தர ஞான சித்திபுரத்துல நமக்கு ஞான சபையை கட்டினாங்க. இந்த விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிச்சு அதுக்கப்புறம், அதாவது ஒரு விஷயம் எந்த ஒரு சாதாரணமாவே எந்த விஷயம் செய்தாலும் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம அதுக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த செய்கை எல்லாம் மாயாஜாலத்துக்கு உட்பட்ட செய்கைகள். அப்போ ஒரு செயலை நம்ம எப்படி செய்யணும்ன்றத புரிஞ்சுக்கிறதா அந்த ஒழுக்கத்தோடு செய்யறதுன்றது. எந்த செயல், அது திருவருப்பாவை படிக்கிறதா இருந்தாலும் நமக்கு ஒரு ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம் அது ஜீவகாமிய ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக இருக்கும் அந்த விசார சங்கல்பம் உண்டாகும் பட்சத்தில் அவர்களுக்கு தாழும் குணம் வரும். அது வரைக்கும் அந்த தாழும் குணம் என்பது வராது. அந்த தாழும் குணம் வரும்பொழுதுதான்
நமக்கு அறிவு விளங்கும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அப்ப இந்த அறிவு விளக்கம் வராமல் நம்ம திருவருட்பாவை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதுக்காக முழு அறிவு விளக்கம் வர வரைக்கும் நம்ம திருவருட்பா படிக்காம இருக்கிறதுன்றது இல்ல. ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்குற பகுதிகள் எல்லாத்தையும் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு அந்த விளக்கங்கள் சிறிது சிறிதாக வரும் பொழுது அந்த விளக்கங்களை கொண்டு நம்ம திருவருட்பாவை படிக்கும் போது பெரும் பயன் அளிக்கும் என்று எல்லாரையும் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி 6ஆம் திருமுறையில தனித்திரு அலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, பராபர உண்மை நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைப்புல இருக்கிற 3 பாடல்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த பாடல்கள் நம்ம பாடல்கள்னு சொல்ல முடியாது, பாக்களும் சொல்ல முடியாது, பாசுரங்கள் சொல்லலாமா? வள்ளல் பெருமான் சொன்னதே நம்ம சொல்லிடுவோம், பாசுரங்கள். அந்த 3 பாசுரங்கள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, 3 நிலைகளான அந்த ஜீவகாரண்யத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். 3 நிலைகளாக நம்ம ஜீவகாரண்யத்தை பார்த்துட்டு வரோம். அந்த 3 நிலைகளான அந்த ஜீவகாரண்யத்தோட நிலைகள், ஒருமையினோட நிலைகள், இந்த அருள் விளக்கத்துக்கான நிலைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். முதல் பாடல் அருட்பெரும் ஜோதி பராபர உண்மை நிலையம். எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி, எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி உபகரிக்கின்ற யாவர், எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி உபகரிக்கின்றவர் யாவர். அதாவது எவ்வுயிரும் பொது என நமக்கு பார்க்க சொல்லிக் கொடுக்கிற ஒழுக்கம் தான் ஜீவகாரண்ய ஒழுக்கம். 1 அறிவு முதல் 6 அறிவு உள்ள ஜீவர்கள் அனைத்து ஜீவர்களையும் பொதுவாய் பார்க்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன் இதை நம்ம சொல்லி தரணும்? எவ்வுயிரும் பொதுவாக பார்க்காமல் நமக்கு ஆன்ம உருக்கம் என்பது வராது. ஆன்ம உருக்கம் வந்தாதான் நமக்கு அருள் கிடைக்கும். அருள் கிடைத்தாதான் நமக்கு ஆன்ம நெகிழ்ச்சியாகிய நமக்கு அன்பு உண்டாகும். அந்த உண்மையான அன்பால் தான் கடவுளை வழிபட முடியும் என்ற காரணத்தினால் முதல் பாடலை எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி உபகரிக்கின்றவர் யாவர். அப்படி நீங்க ஒரு உபகாரம் செய்யணுமா? நீங்க எவ்வுயிரும் பொது என பார்க்காமையே அந்த ஒருமை, அந்த முதல் ஒருமை, முதல் படிநிலையான அந்த ஒருமை, எவ்வுயிரும் பொதுவாக பார்க்கும் ஒருமை, ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் 23வது கேள்விக்கு உள்ள கேள்வியும் பதிலும் நம்ம படிக்கும் பொழுது எவ்வுயிரையும் பொதுவாக பார்க்கிறது எப்படி, இவ்வகை முழுவதும் ஜீவகாரண்யம் என்று கூறுகின்ற அந்த கேள்வி பதில் அவ்வளவு முக்கியமான ஒரு கேள்வி பதிலாக அமைந்திருக்கிறது. வெளியில கொஞ்சம் சத்தம் போடுறோம். எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி உபகரிக்கின்றவர் யாவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட உபகாரம் யார் செய்யறாங்களோ அந்த செவியத்தம் செயல் அனைத்தும் அப்படிப்பட்டவங்க எவ்வுயிரும் பொதுவான பார்த்து அவங்க செய்யற செயல்கள் இருக்கு இல்லையா, அந்த செயல்கள் அனைத்தும் அவங்க செய்யறாங்கன்னு பார்க்க கூடாது. அது திருவருள் செயல் எனவே தெரிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி உபகரிக்கின்றவங்கள கோயில்சாமி செய்யறான், குப்புசாமி செய்யறான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்காம அவர்கள் நம்ம யார் செய்யறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். யார் செய்யறது அப்படின்னா, அவங்க செய்யல, திருவருள் தான் செய்யுது அப்படின்றத அவர் தெரிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. தெரிந்து கொண்டு இங்கே அப்படி தெரிஞ்சுக்கிட்டாராம். தெரிஞ்சுட்டு இங்கே கவ்வை இல்லாத அப்படின்னா கள்ளம் கபடம் இல்லாத அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். கவ்வை என்றது இன்னும் நிறைய தமிழ் பொருட்களை நமக்கு கொடுக்கும். அந்த கவ்வை இல்லாத திருநெறி அத்திருவாளர் அவரு அப்படி கள்ளங்கபட இல்லாத அவரு ஒரு ஆளு, எல்லாமே பொதுவா பாக்குறவரு, அவருக்குள்ளது திருவருள் தான் செய்து. அப்போ அந்த திருவருளோட அந்த நெறி, அவர் கடைபிடிக்கிற அந்த ஒழுக்கம், நெறி என்பது ஒழுக்கம், அந்த நெறியை, அந்த ஒழுக்கத்தை திருவாளர் தமக்கு ஏவல் கழிப்பால் செய்ய ஒவியதன் கருத்தவர் சீர் ஓதிட என் வாய் மிகவும் ஊர்வதாதோ. இப்ப நம்ம வள்ளல் பெருமான் அந்த மாதிரி ஒழுக்கத்தை கடைபிடிச்சாங்க. அந்த கடைபிடிச்சு அவங்க அந்த மாதிரி ஒழுக்க செயல்களை செய்யறாங்க.
அத்திருவாளர் தமக்கு ஏவல் கழிப்பாத, அதாவது இங்க என்னன்னா அவரு கடவுளாக இருந்து, அதாவது கடவுள் என்னுள் இருந்து எழுதிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு, பிரிப்பார். வள்ளல் பெருமான் வந்து பிரிப்பார் பாட்டை. கடவுள் சொல்ற மாதிரியும் கடவுள் அவருக்கு சொல்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் தான் அந்த உரையாடலே இருக்கும். ஒரு சமயத்துல கடவுளே அப்படியே அதை சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி வரிதான் இந்த லைனு. அப்படி செய்யறவங்க தான் கடவுளுக்கு மிகவும், அதாவது தமக்கு ஏவல் கழிப்பால் செய்ய ஒவியத்தின் கருத்தவர் சீர் ஓதிட. அப்படி யாரு வந்து கடவுளுக்கு ஒரு திருப்பணியை செய்யற மாதிரி, அதாவது அந்த திருவாளர் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அந்த திருவுல பாருங்க எவ்வளவு இடத்துல எடுத்து வந்து அந்த திருவை போடுறாரு. எவ்வுயிரும் பொது இடம் பாக்குறவங்க மட்டும்தான் அந்த திரு அப்படின்ற ஒரு விஷயத்த போடணும். ஏன்னா அவங்களுக்குள்ள திருவருள் இருந்து நமக்கு என்ன விளங்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கவங்களுக்கு திரு போடுவாங்க. இன்னைக்கு நம்ம சன்மார்க்கத்துல நம்மளுடைய முன்னாடி, நம்மளுடைய பேருக்கு முன்னாடி நிறைய வார்த்தைகளை போடுறோம். இங்க திரு போடுறதுக்கு வள்ளல் பெருமான் நமக்கு இங்க கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி உபகரிக்கின்றவர் யாவர். அப்படி இருக்கவங்களுக்கு திருவருள் தான் அவங்கள அந்த அவங்க செய்யற செயலாம் திருவருள் தான் செய்துன்றதுனால அதுக்கு முன்னாடி போடுறது திரு. அப்போ திருவருப்பாக்கு முன்னாடி திரு போட்டதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, எவ்வுயிரும் பொது என பார்த்து வள்ளல் பெருமான் கொடுத்த நெறி நமக்கு அருளை பெறக்கூடிய நெறியை கொடுத்தாரு. அந்த அருளை பெறக்கூடிய நெறியில பாக்கெல்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. அதனால இந்த திரு வந்துச்சு, அருள் வந்துச்சு, பா வந்துச்சு. அந்த பாசுரம்னு எடுத்துக்கலாம், நீங்க பாக்கல்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அது வள்ளல் பெருமானுக்கும் கடவுளுக்கும் உள்ள உரையாடல். கடவுளுக்குள்ள இருந்து அவர் எழுதின பாடல்கள், இவரு ஒரு சில பாடல்களை ஒதுக்குறாங்க. அப்படி எல்லா பாடலையும் நம்ம சேர்த்து போட்டதுனால திருவருள் நமக்கு திருவருட்பா என்றே அமைத்திருக்கிறது. திருவருட் பாசரங்கள் என்று இல்லாமல், திருவருட் பாக்கள் என்று இல்லாமல், இது போன்ற பாடல்கள் என்று இல்லாமல், திருவருட் பாடல்கள் அப்படின்னு இல்லாமல், இது எதுலையுமே சேர்க்க முடியாதுன்றதுனால எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு அமைப்பாக அமைந்ததன் காரணத்தினால் திருவருள் நமக்கு திருவருட்பா என்று நமக்கு பெயரை அமைத்து திருவருளால் ஆக்கப்பட்ட ஒரு பெயராக திருவருட்பா என்று இருக்கின்றது. இப்போ இப்படிப்பட்டவங்கள நமக்கு நெறியல இவ்வளவு விஷயங்களை கொடுத்த வள்ளல் பெருமான் மாதிரி அப்படி இருக்கவங்கள அவருடைய சீர் ஓதிட என் வாய் மிகவும் ஊர்வதாலோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு வள்ளல் பெருமான் தான் அப்படிப்பட்டவங்களோட பெருமைய, அப்படிப்பட்டவங்களோட நெறி அவங்க சொன்னது, அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ என்ன செய்வோம். இப்போ நம்ம அப்பா இருக்காங்க அப்படின்னா, அப்பா நமக்கு அப்பாவுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணுமே தவிர்த்து அப்பா 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 நம்ம பாசமாவும் அப்பா அப்பான்னு சொல்லியிருந்தா போதாது. அப்பாவுக்கு தண்ணி தாக எடுத்துனா தண்ணி கொடுக்கணும், எந்த நேரத்துல சாப்பிடுறதோ சாப்பாடு கொடுக்கணும். அந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியலன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலையை நம்ம கொஞ்சம் செய்யணும். அம்மாவுக்கும் அதே மாதிரி. இதே போல நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்வோமோ அது போல வள்ளல் பெருமான் நம்மள என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ, என்னெல்லாம் நமக்கு, அதாவது ஆண்மனைய ஒருமைப்பாட்டின்மை பேராசைனால நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிப்பது மட்டும் அல்லாமல் அவர் கருத்துல என்னெல்லாம் வச்சிருந்தாரோ, அதாவது உண்மை என்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யணும்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றதுனால அவரோட பெருமையை நம்மளால சொல்லாம இருக்க முடியல. பாருங்க, நம்மளுடைய வாய் மிகவும் ஊர்வதாலோ, இப்படிப்பட்டவர்கள் தனக்கு யார் மூலியமாக, அதாவது திருவருள் எப்படி காரியப்பட்டுச்சோ அவங்களோட பெருமையே பேசுவாங்களே, அவங்க எல்லாம் வந்து அப்படி பேசினாலும் அவங்க கடவுள் பெருமையை பேசுறதுனால இவங்க பெருமையை பேசினாலும் அது கடவுளே போய் சாரும் என்றே இந்த பாடல் இந்த முதல் நிலையான ஒருமையை குறிப்பிடுகிறது. இந்த இரண்டாவது பாடலான படிநிலையான பாடல்கள் எத்தனையும் பேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் இந்த இரண்டாவது பாடல் நிலை இந்த நமக்கு என்ன குறிக்குது அப்படின்னா, முதல் பாடல் எவ்வுயிரும் பொது என பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படி பொதுவாக பார்த்து மட்டும் இருக்கக்கூடாது, கண்டு இறங்கி உபகரிக்கணும். இறங்குதல் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த உயிர் இரக்கத்தை நமக்கு எப்படி எவ்வுயிரும் பொதுவா பார்க்காம நமக்கு இரக்கம் வந்துச்சுன்னா அது வந்து
உயிரிறக்கம் அது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அல்ல. ஏன்னா ஜீவகாருண்யம் படிநிலை 1 ஜீவகாருண்யம் ஒழுக்கத்தோடு செய்யக்கூடிய ஜீவகாருண்யம் அல்ல. அது உயிருக்கு உபகரித்தல். அது ஒரு சுபகுணம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் சொல்லி கொடுத்து எவ்வுயிரும் பொதுவென பார்த்து கண்டு இறங்கி உபகரிக்க சொல்லி கொடுத்தது. இந்த 2வது பாடல் எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. இங்க என்னன்னா பொதுவென பாக்குறது மட்டும் இல்லாமல் இங்க எத்துணையும் பேதம் வராது. எத்துணையும் பேதம் வராதுன்னா நமக்கு யானை முதல் எறும்பு ஈராக தோன்றிய சரீரங்கள் உள்ள ஜீவான்மாவே திருச்சபையாகவும் அதன் உள்ளொலிய பதியாகவும் யாரும் நீக்கமர எவ்வுயிரும் தம்முயிர் போல எண்ணுகின்றவர்கள், அந்த ஆன்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவர்கள் முழுவதும் அவர்கள் எல்லாமே உள்ளே ஒத்துரிமை உடையவராய், அதாவது நம்ம எல்லாம் ஆன்மநேய சகோதரர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதாவது எவ்வுயிரும் பொதுவென பாக்குறத தாண்டி எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, எவ்வுயிரும் தம்முயிர் போல இவங்க எண்ணிடுவாங்க. அதாவது பொதுவா பாக்குறதுன்றது நம்ம வேற அவங்க வேற. அதாவது அவங்க எல்லாரையும் பொதுவா பாக்குறது நம்மன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்ததா எவ்வுயிரும் தம்முயிர் போல பாக்குறது. இதுதான் அடுத்த கட்டத்துக்கான ஜீவகாருண்யத்தை நமக்கு வள்ளல் பெருமான் இங்க சொல்றாங்க. வள்ளல் பெருமான் மூலியமா கடவுள் எழுதுறாங்க இந்த பாடல. எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவர் ஓர்க்கின்றவர், ஒத்துரிமை உடையவராய் ஓர்க்கின்றவர் யாவர். அதாவது ஓர்க்கிறது அப்படின்னா என்னன்னா, அதாவது எண்ணி ஓர்க்கிறது அப்படின்னா, அதாவது அடுத்த பாடல் பார்க்கும்போது நமக்கு அது புரிஞ்சிடும். அப்படி இந்த ஆன்மநேய சகோதரர்கள் அந்த ஒத்துரிமை உடையவர்களாய் நம்ம வரும்பொழுது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அந்த அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டுமை வந்துருது. அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் வந்த பிறகு நமக்கு ஆன்மநேய ஒருமைப்பாட்டுமை வந்துருது. இந்த ஒழுக்கம் வர்றதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜஸ் தான் இதெல்லாம். கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் உண்டாகும் அந்த தருணத்தில் தாழ்வு குணம் வரும். தாழ்வு குணம் வந்தால் அருட்சக்தி பதிவு அறிவு இருக்கும். இதற்காகவே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாடல்களை இதெல்லாம் பார்க்கணும். இந்த ஒத்துமை உடையவராய் ஓகின்றவர் யாவர். இப்ப அங்க ஒரு கேரக்டர் சொன்னார், இப்படிப்பட்டவர் எவ்வுயிரும் புதனை கண்டு இறங்கி உபகரிக்கின்றவர் யாவர். இங்க எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓகின்றவர் யாவர். இப்போ அங்கதான் உளம் யாவர் அவர் உளம் தான். அப்போ இங்க சுத்த கரணமாய் நிக்குது அப்படின்றத பாத்துக்கோங்க. உள்ளம் அப்படின்னாலே மனதோட சுத்த மனம், அதாவது சுத்த கரணம், அதாவது அசுத்த கரணமாக இருந்தது. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கரண சுத்தி ஏற்பட்டு, அதாவது எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி உபகரித்து எவ்வுயிரும் தம்முயிர் போல எண்ணுக. இதனாலதான் அந்த முதல் படிநிலையான ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் சாதனம் அப்படின்னு சொல்றது. இந்த சாதனம் இல்லாமல் நமக்கு ஆன்ம ஒழுக்கம் வராது, இந்த சாதனம் இல்லாமல் நமக்கு அருள் தோன்றாதுன்னு சொல்றதுக்கு. இப்ப அருள் தோன்றதுக்கான படிநிலை தான் இந்த 2வது பாட்டு. இந்த அருள் உள்ளே தோன்ற போது எப்படி தோன்ற போது பாருங்க. அவர் உள்ளம்தான், உள்ளத்துலதான் நமக்கு அருள் தோன்றும். ஆன்ம அறிவுலதான் அருள் தோன்றும், சடத்துலதான் தோன்றாது. அப்போ இந்த மனம் தூய்மை அடைந்த பிறகு அந்த அந்த ஆன்மாவுடைய தன்மை அது அப்படியே புறத்துல கரணத்துல தெரியுது. ஏன்னா மன சுத்தமானதான உள்ள இருக்கிறது தெரியும். இந்த தீபம் எரியுது. இந்த தீபம் நமக்கு இந்த கண்ணாடியில நமக்கு தாண்டி வெளியே தெரியணும்னா இந்த கண்ணாடி சுத்தமா இருக்குமா இல்லையா? உள்ள தீபம் எரிஞ்சுதான் இருக்கு, அதுல மாற்றுறது கிடையாது. ஆனால் அது தெரியணும் இல்லையா? அப்போ தெரியணும்னா இந்த கண்ணாடி எப்படி சுத்தமா இருக்கணுமோ அது போல நம்ம மனம் சுத்தமானாதான் நமக்கு உள்ள இருக்க ஆன்ம பிரகாசம் சொல்ல முடியாது, அது அருள் பிரகாசம் கடவுளுக்குள்ள. இப்போ அடுத்த இந்த 2வது படிநிலையான பாடம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துன்னா, மனம் சுத்தம் ஆயிட்ட பிறகு என்னன்னு சொல்லி கொடுத்து அடுத்தது ஆன்மா துரிசி நீங்கிறத 3வது பாடம் நமக்கு சொல்லும். ஆன்மாவில இருக்க துரிசி நீங்கும் போதுதான் உள்ள இருக்க கடவுள் பிரகாசம் நமக்கு வெளிப்பட்டு ஆன்மாவுமே ஒரு கண்ணாடின்னு சொல்றாரு. அதாவது கடவுளோட பிரதிபலிப்பு ஆன்மா. அதாவது கடவுளுக்கு உள்ள இருக்க அந்த தயவு, அந்த பெருங்கருணை நமக்கு வெளிப்படணும்னா ஆன்மா சுத்தமா இருக்கணும். ஆன்மாவுடைய தன்மை, இயற்கை தன்மை தயவு, அந்த சிறிய தயவு, அந்த அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் அந்த அந்த விளக்கம் இது நமக்கு வெளியில தெரியணும் அப்படின்னா மன சுத்தமா இருக்கணும். அப்ப ஜீவகாருண்யம் உள்ள இருந்தும்
ஏன் வந்து தோன்ற மாட்டேங்குது, இவங்களுக்கு ஒழுக்கம் வர மாட்டேங்குதுன்னா மனம் தனிப்புடனாக இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த மனத்துல நம்ம துரிசி நீக்கிறதுக்காக தான் இந்த எவ்வுயிரும் பொதுல ஜீவகாரண ஒழுக்கத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஜீவகாரண ஒழுக்கத்தை நமக்கு நம்ம பழகும் பொழுது நமக்கு ஜீவகாரியம் தோன்றும். ஜீவகாரியம் தோன்றா அருள் தோன்றும். அருள் தோன்றுனா ஆன்மா துரிசு நீங்கும். ஆன்மா துரிசு நீங்கும் போது நமக்கு முழுவதுமாக வெளிப்பட்டு அருள் பிரகாசம் வெளிப்படும். இப்பதான் மூணாவது பாடல் தான் அது வெளிப்படும். இப்ப இந்த இரண்டாவது பாடல் நமக்கு சுத்த அவர்தான் என்னவா, அவர் உலர்ந்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என்று இடம் என நான் தெரிந்தேன். இங்கேயும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட உள்ளம் சுத்த காரணமாய் நிக்கிறவங்க, அந்த சங்கல்பத்துல இருக்கிறவங்களோட உள்ள இருந்து கடவுள் தான் நடம் புரியுறாரு அப்படின்னு அங்கேயே திருவள்ளுவர் செயல்னு சொன்னாரு. இங்க இன்னும் இன்டெப்தா போய் அவரு கடவுள் நடம் புரியறதே தெரியுது. அங்க நடம் புரியணும்னா இதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, சுத்த காரணம் உள்ளத்துலதான் அவர் வந்து நடம் புரிய முடியும். அந்த உள்ளம் என்பது ஆன்மாவோட நிலையை அப்படியே நமக்கு மனதுல புறத்துல காட்டுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி தெரிந்தே அந்த வித்தகர்த்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிகவும் விழுந்ததாலோ. சிந்தை என்பது நம்ம சொன்னோம், அதாவது ஜீவ காரணம் என்பது நமக்கு சித்தம் அப்படின்னு சொல்லுவோம், கடவுள் காரணம் என்பது சிந்தை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த காரணம் சுத்தமானதால அது என்ன காரணம் ஆயிடுச்சு, கடவுளுடைய காரணம் ஆயிடுச்சு. அந்த கடவுள் காரணம் என்பது சிந்தை. இந்த சிந்தை விளைந்ததாலோ அப்படின்னா அவர் கண்ட்ரோலே இல்லையா, அவர் கண்ட்ரோலே இல்லாம அந்த சிந்தை அவரை பத்தியே நேரம் அந்த சிந்தனை விளைந்து கொண்டே அவரோட சிந்தனை தவிர்த்து அவரை நடமுறையில அந்த சிந்தனையிலேயே இவர் வந்து இருந்துட்டுதான் இந்த இரண்டாவது பாடல் நமக்கு சொல்லுது. இந்த மூன்றாவது பாடல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கருணை ஒன்றே வடிவாகி எவ்வுயிரும் தம்முயிர் போல் கண்டு. கண்டு என்ன அர்த்தம்னா பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். முதல்ல எண்ணுறாங்க, கர்மத்தால எண்ணுறாங்க. எண்ணியது எப்படி எண்ண முடியும், எல்லாருமே எண்ண முடியாது. எவ்வுயிரும் பொது எண்ண பார்த்தாதான் சுத்த கர்மமாகும். சுத்த கர்மமான பிறகுதான் நீங்க எவ்வுயிரும் தம்முயிராகவே எண்ண முடியும். இதுதான் சாதனம். அந்த முதல் படிநிலை சாதனம் இல்லாமல் இரண்டாவது படிநிலை வராது, ஜீவகாரியம் தோன்றாது. அந்த ஜீவகாரியம் தோன்றின பிறகு நமக்கு என்ன நடக்குது பாருங்க, எவ்வுயிரும் பொதுல கண்டு. ஏன்னா ஜீவகாரியம் தோன்றினா நமக்கு அருள் தோன்றும். அருள் தோன்ற பிறகு அருள் எப்படி பார்க்கும், எல்லாரையும் சமமா தானே பார்க்கும், எல்லாருக்கும் சமமா தானே கொடுக்கும். அப்போ இப்படி கண்டு அப்படின்றது மூன்றாவது பாடல். அந்த ஞான தெருள் நெறியில், இதுதான் ஞான தெருள் நெறி. தெருள்னா என்ன, தெளிந்த அறிவு. இந்த தெளிந்த அறிவு நமக்கு இப்பதான் வருது அப்படின்னா அறிவு விளங்கிச்சு அர்த்தம். அறிவு விளங்கிச்சு. இந்த தெளிந்த அறிவுனால அந்த நெறியில, அந்த தெருள் நெறியில் சுத்த சிவ சன்மாக, இந்த தெருள் நெறி அப்படின்றதும் அருள் நெறின்றதும் நமக்கு ஒண்ணுதான். அதாவது மருள் அறிவிலிருந்து தெளிந்த அறிவு வர்றதுக்கு நம்ம அருள் நெறிய கடைபிடிச்சாங்கன்னா நமக்கு தெளிந்த அறிவு வரும். அதாவது இருளாக இந்த தேகம் இருக்கிறது, நம்ம இருள இருந்தோம், நமக்கு இந்த ஒரு தேகம் கொடுக்குறாங்க. இந்த மனுஷ தேகத்துல நமக்கு அருள் விசேஷமா இருக்கு. அந்த அருள் விசேஷத்தால நமக்கு வந்து மருள் அறிவு இருக்கு. இந்த மருள் அறிவுல உச்சகட்ட ஒரு அறிவு நமக்கு தான் இருக்கு, மனுஷங்களுக்கு தான் அந்த தேகத்துக்கு தான் இருக்கு. இந்த மனித தேகத்தில் இருந்து கொண்டு நம்ம என்ன பண்ணுங்க, அருள் நெறிய சாருங்க. அந்த அருள் நெறிய சாரும் போது நம்மளுடைய மருள் அறிவு தெளிந்த அறிவாக மாறிவிடும். பின்பு தெளிந்த அறிவை கொண்டு நம்ம என்னன்னா இந்த தேகத்து மேல படும் பொழுதுதான் இந்த தேகம் சுத்த தேகமாக மாறும். அதாவது இந்த தூள தேகத்து மேல படும். அதுக்கப்புறம் தான் வெளியே போவோம். அப்புறம் கிடைக்கிற பார்வையால அவங்களா தொழில் புரிவாங்கன்னு சொல்றாரு. அதே போல இவர்கள் பார்த்த மாதத்துல ஒருத்தவங்க வந்து நான்வெஜ்ஜை விட்டுருவாங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வளர்க்கணும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, இப்படிப்பட்ட பெருநெறியில் இருந்து கொண்டு அவங்க அந்த அருள் நெறியை சார்ந்து அருளை பெற்று அந்த அருள் அவங்களுடைய தேகத்து மேல பட்டு இது சுத்தமாகி இதுக்கப்புறமா வெளியே போகுது அந்த அருள் நெறி. ஆனான்னு சொல்லி நம்ம சிம்பிளா பேசுறோம், அதனுடைய டீப் இதெல்லாம் அது போய் அவங்க எல்லாருமேலயும் படும் பொழுது அவங்களோட இதுவும் கர்மமும் சுத்தமாகும். அங்க எப்படின்னா முதல்ல கர்ம சுத்தி தான் வரும். அந்த ஆன்மா, அதை நம்ம படிச்சோம் இல்லையா, வந்தர முறையில பார்க்கும்போது அந்த ஜீவ பிரகாசம் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஜீவ பிரகாசம் என்பது அந்த அறிவு விளக்கமும் ஆயுள் விருத்திக்கும் நமக்கு எப்படி பயன்படுதுன்றத பார்த்துக்கோங்க. இப்படிதான் அருட்பிரகாசம் வெளிப்பட்டு ஏதோ பேசுறதுனாலயோ இதுவாலேயோ இல்ல, அவங்க கூட இருக்கும் பொழுதே இதெல்லாம் நடக்கணும். அது இல்லாம அவங்க எல்லாரையும் நினைக்கும் போது அவங்க சங்கல்பம் சுத்த சங்கல்பம் அவங்களோட சுத்த காரணமாக இருந்ததுனால நம்ம ஜீவகாரண ஒழுக்கத்துல இரண்டாவது ஜீவகாரணத்துல அவரு அறிவு உருவாய் இருக்கிறவங்களோட
இயல்பு என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கும் போது அவர்கள் அவ்வளவு அவங்கள நினைக்கும் போது அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பலனை அவங்க வந்து அடைவாங்க. அவங்க நினைவுல இருந்தாலே போதுமா அப்படிதான் இங்க சொல்றாரு பாருங்க. அப்போ அந்த ஞான பெருநெறியில் சுத்த சிவ சன்மார்க்க பெருநீதி செலுத்தான் என்ற இங்க ஏன் அப்படி நிக்கிறாங்க அப்படின்னா, சுத்த சன்மார்க்க பெருநீதி செலுத்தான் என்ற அப்படின்னா கடவுள் தான் எல்லாத்தையும் செய்யறாருன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கதான் தாழ்வுமே வரும் இவங்களுக்கு. அவங்க அப்படியே நிப்பாங்க. அதுதான் இங்க நின்ற பொருள் நெறி சற்குண சார்ந்த புண்ணியத்தம் திருவாயால் புகழ்கின்ற வார்த்தை அருள் நெறி வேதாகமத்தின் அடிமுடி சொல் வார்த்தைகள் என இன்றவை ராலோ. அதாவது என்ன சொல்றாரு பாருங்க, இப்படி சுத்த சிவ சன்மார்க்க பெருநீதி செலுத்தான் என்ற பொருள் நெறி சற்குண சார்ந்த புண்ணியத்தம். இப்போ பொருள் நெறினா என்ன, அருள் நெறி திருநெறி எல்லாம் பார்த்தோம். பொருள் நெறினா என்ன அப்படின்னா, இந்த உலகில வாழ்றவங்களுக்கு, அதாவது ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒருமை உலகம் உடையவர்களாகி உலகில் நடத்த வேண்டும். இப்போ இவங்களா ஏதோ ஒரு செயல் செய்ய மாட்டாங்க. யாரு வல்லபெருமான் மாதிரி இருக்கவங்க அவங்களா ஒரு செயல் செய்ய மாட்டாங்க. அவங்க கடவுள் எல்லாத்தையும் செய்யறான்னு இருப்பாங்க. ஆனால் கடவுள் எல்லாத்தையும் எப்படி செய்யறான்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு மூலியமாக இருந்து அந்த பொருள் நெறியில் இருக்கவங்க தான் எல்லாரும் அசைறாங்க. அவங்கதான் செயல்மயக்கம் உள்ளவங்க. நம்ம மாதிரி ஆட்கள் எல்லாம் செயல்மயக்கம் உள்ளவங்க. இந்த செயல்மயக்கம் உள்ளவங்கல்ல அந்த பொருள் நெறிய சற்குண சார்ந்த புண்ணியர்கள் சொல்றாரு. சற்குணம் அப்படின்னா என்னன்னா, சத்துவ குணம் உள்ளவங்க. சற்குணம் சத்துவ குணம் உள்ளவங்க அந்த சாந்த சொல்றாரு. அந்த சத்குணம் அப்படி சத்குணம் மட்டும் இல்ல, சாந்த புண்ணியத்தம். புண்ணியம் என்ன, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிச்சு அவன் புண்ணியம்னா என்ன, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க. அப்படி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிச்சு தம் திருவாயால் புகழ்கின்ற அவங்களோட வாய், அங்கதான் திரு போட்ட பாருங்க மேல முதல் படியில்தான் திரு அங்கேயே வந்துருச்சு. அப்போ திருவருள் அவங்க மூலியமா வந்து செயல்படுதுன்னு சொல்றாரு இல்லையா? அந்த திருவருள் என்ன சொல்லுதோ அதுக்கு என்ன சொல்றாங்க, திருவாயால் புகழ்ற அவங்களோட வார்த்தை திருவருள் வார்த்தை. அப்படி யாரு வல்லல் பெருமானே அப்படிப்பட்டவங்களோட வார்த்தையெல்லாம் வந்து எடுத்துப்பாரு. எடுத்துட்டு திருவாயால் புகழ்ற வார்த்தை அருள்நெறி வேண்டாம். அப்போ இவருதான் தான்ன்றது, அங்கதான் தானும் வந்துருச்சு இல்லையா? இங்க தான்ன்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கும்போது இங்கன்னு ஒண்ணு இல்லைன்னா கடவுளை எப்படி இவங்க பார்ப்பாங்கன்னா, எல்லாருமே கடவுள் திருவருள், அதாவது எவ்வளவு பொது என கண்டு இறங்கி உபகட்டிக்கிற யாரோ அவங்கதான் திருவருள் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்களா பாருங்க. இவங்க அப்படியும் அவங்களுடைய சொல் தான் வேதாகமத்தின் முடி சொல் அப்படின்னு சொல்றாரு. வேதாகமத்துல சொல்றதெல்லாம் பெருசு இல்லப்பா, அந்த வாயில ஒரு வார்த்தை வருது இல்ல, அந்த வார்த்தை தான் வேதாகமத்தின் முடிவான ஒரு சொல்லாக இருக்குது. அதாவது சுத்த வேதாந்தம், சுத்த நாதாந்தம், சுத்த கலாந்தம், இது மாதிரி எல்லா அர்த்தத்தையும் கடந்து, அதே போல சன்மார்க்கத்திலயுமே சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம் தான் இருக்கு, சமய மத சன்மார்க்கம் இருக்கு. இதெல்லாத்தையும் கடந்து சுத்த சன்மார்க்கம் என்பது சொல்வது என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாமே அந்த அருள்நெறி வேதாகமத்தின் முடி சொல் அப்படின்றத சொல்றாரு. அதனாலதான் வள்ளல் பெருமானோட சொல் வந்து இன்னைக்கு கடந்து நிக்குது. அதாவது ஜீவகாருண்ய ஒழுங்குல 2வதுல அந்த பேரின்ற அந்த பெருவாழ்வை அடைந்தவரின் பெருமை எதுன்னு சொல்லும் பொழுது அந்த அறிவுரிவாய் கடந்து இப்படி அவங்களுடைய தேகம் எப்படிலாம் விளங்கும்னு சொல்லிட்டு இவரோட புகழ் நம்மளாம் என்ன பண்றோம், இந்த உலகையெல்லாம் புகழ் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த இந்த எத்தனை எவ்வளவு யுகங்கள் வந்தாலும் இவங்களோட புகழ் வந்து அழிவே அழியாது. இவரோட புகழ் என்னென்னைக்கும் கடந்து நிற்கும்னு சொல்லி சொல்றாங்க. வள்ளல் பெருமானோட புகழ் 150 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் அவருடைய புகழ் வந்து எப்படி போக இன்னும் ஓங்கிட்டேதான் போக போகுது. அது வந்து அருள் ரீதியாக இருக்குது. இது ஏதோ நம்ம அவர் புகழ அவரு வாய் உருவதாதான் நமக்கும் அப்படித்தான் போகுது. அது போல இப்படிப்பட்ட அருள்நெறி வேதாகமத்தின் முடி சொல்தான் இந்த திருவருட்பாவோட மொத்த வார்த்தைகளுமே. அதையும் தாண்டது கடவுளே இறங்கி நமக்கு சொல்லியிருக்காங்க. இது போன்ற இந்த அருட்பாசுரங்களையும் இந்த இந்த சங்க விவகார திருநெறி திருவார்த்தை திருக்குறிப்புகள் எல்லாமே திருன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வள்ளல் பெருமானோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த வேத ஆகமத்தின் முடி சொல்தான். அவர் வாயிலிருந்து வந்தாலே போதும், அதை தப்பாதான் எழுத முடியாதுங்க. ஏன்னா அவருடைய அருட்பிரகாசம் அங்க வெளிப்பட்டு இருக்கும். தப்பாலாம் எழுத முடியாது. அவர் சொல்ற வேகத்துக்கு இப்ப நம்ம பேசுறோம், நான் பேசுறது எத்தனை பேர் இன்னைக்காவது ஏதோ ரெக்கார்டு போடலாம், எது பண்ணா திருப்பி கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் வள்ளல் பெருமான் அவ்வளவு வேகமா பேசும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் இருந்ததா இல்ல என்ன இருந்துச்சு, டிரான்ஸ்லிட்ரேஷன் இருந்ததா, எதுவுமே கிடையாது.
அப்போ எப்படி இதெல்லாம் எழுதுனாங்கன்னா அந்த அருள் தான் திருவுருள் தான் அவங்களை வந்து எழுதுச்சு அப்படின்னு நம்ம எல்லா பகுதிக்குமே திருவுருப்பால ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பார்க்கணும். ஆனாலும் நமக்கு அறிவு எந்த அளவுக்கு விளங்குகிறதோ அந்தந்த பகுதிகளை நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே சொல்லி முடிச்சுப்போம். அவருடைய வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று அரைவராலோ அப்படின்றது எனக்கு அது சரியா படிக்க வரல, ஏதாவது பிழையா இருந்தா மன்னிக்கும். அரைவராலோ அப்படின்னா அறிவராலோ அரைவராலோ அப்படின்னா நமக்கு அரைந்த மெய்சிவமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அரைந்த மெய்சிவம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இங்க நமக்கு புரியுது. அவரை இப்படிதான் நமக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றத சொல்லி இன்றைக்கான அந்த திருவருப்பா திங்கட்கிழமை நம்ம தினந்தோறும் திருவருப்பால திங்கட்கிழமை பாடலை குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கூலையெல்லாம் ஓங்குக, திருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. நன்றி.